அப்படியே வடை வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக கிடச்சிருக்குன்னு பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்களா? எம்மி எம்மி வடை ரெடிங்க. நல்லா வெந்திருக்கு. வெங்காயம் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வெங்காய வடை பண்ண போகிறாங்க. வெங்காயத்தில் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வெங்காய வடை பண்ண போகிறாங்க. வெங்காய வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் ஒன்றைக்கு ஒன்று அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய வடை வந்து. ஈவினிங்கில் காஃபி டீக்கு சாப்பிடலாம். ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே வெங்காய வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதே மாதிரி தாங்க, போண்டாவாகவும் ரொட்டி போடலாம், வடையாகவும் தட்டி போடலாம். நல்லாயிருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடையாட்டு பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வெங்காய வடை பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பேஷன் எடுத்துக்கோங்க. 4 வெங்காயங்க கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நைஸாட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சிக்கணுங்க. உப்பு போட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட்டு வரும் வெங்காயத்தில். வடைக்கு தந்தோடு எப்பவுமே உப்பு போட்டுக்கோங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இல்லை, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போகிற நல்லா தண்ணி விட்டு வந்துடும். அப்புறம் மட்டும் நம்ம தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். புளிஞ்சால் தண்ணி வருதுங்க. சரிங்களா? சொட்டு சொட்டுன்னு விழுது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு போட்டாக்கா அதுக்கு தகுந்தபடி நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டே நம்ம போட்டு பிசைஞ்சிட்டோம்னா அப்புறம் தண்ணி ஊற்றும்போது ரொம்ப தண்ணி விட்டு வந்துடும். மிளகாங்க 2 மிளகா, ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழைங்க, கருவேப்பிலை தழையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழை வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போடுங்க. சோம்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடை வந்து. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வரமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா அப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அப்புறமாட்டு நம்ம மாவு ஆட் பண்ணணும். இது வெங்காயத்தில் வந்து நல்லா கோட்டாயிருங்க. ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணேன்னா மாவில் தான் மசாலாலாம் உரைக்கும், வெங்காயத்தில் உரைக்காது. அதனால் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூனுங்க. ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவுங்க. கடலை மாவு ஒரு அரை பவுல் போடுதுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணணுங்க. இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி பூரா அதில் ஒட்டும் பாருங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடை மாதிரி இருக்குங்க. இந்த வெங்காயத்தோட டேஸ்ட் கிடைக்காது. அதனால் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வெங்காயம் போண்டா பண்ணலாங்க. இதாக இருக்கு பாருங்க. இப்படி நம்ம உருட்டி போட்டோம்னா வெங்காய போண்டாங்க. சரிங்களா? நம்ம ஹோட்டல்லாம் வச்சுருப்பா பாருங்க, வெங்காய பஜ்ஜி அந்த மாதிரி போடலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக துளைச்சிக்கோங்க.
நிறைய ஊற்றக்கூடாது. அவ்வளோதாங்க, போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்படி எடுத்து நம்ம வெங்காய வடை மாதிரி இப்படி தட்டி போட்டுடணும். சரிங்களா? இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா சூப்பராக கிடைக்குங்க. எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேனு இல்லைன்னா கடாய் எதுனாலும் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போகிறோம், நிறைய ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வடை மாதிரி தட்டி போட்டு தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த அளவு ஊற்றினா போதுங்க. இப்போ லாஸ்ட்டாட்டு மல்லித்தழையை போட்டுக்கிடலாங்க. இந்த ஸ்டேஜில் போட்டால் போதும். ஃபஸ்ட்டே போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அப்படியே சுட சுட வெங்காய வடை சுட்டு நம்ம டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. தட்டி போட்டுக்கலாம். வெங்காயத்தை அந்த மாதிரி உருட்டி நம்ம கையில் வச்சு இப்படி தட்டணுங்க, தட்டி போடணுங்க. சரிங்களா? தட்டி நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாலும் சரி, அப்படியே தட்டி போட்டாலும் சரிங்க. நான் ஒரு பிளேட்டில் தான் தட்டி வச்சுருக்கேன், போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். கடாயில் எத்தனை எண்ணெய் பிடிக்கும் அத்தனை எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அகலமான கடாய் வச்சிங்கன்னா 2 கடாயில் போட்டுடலாம். போட்டாச்சுங்க. நல்லா வேகட்டும். அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டாச்சுங்க. நல்லா வேகட்டும். நல்லா மொறுன்னு வெந்தால் தான் நல்லாயிருக்குங்க டேஸ்ட். வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். வெங்காய வடை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே நம்ம எடுத்துடலாம். அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஒரு கரண்டியில், சல்லடை கரண்டியில் வைங்க. எண்ணெய் அப்படியே இறங்கிடணும். சூப்பராட்டு வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. அப்படியே எடுத்து ஒரு ஜல்லடையில் வச்சிடலாங்க. சரிங்களா? எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். ரெண்டு கடையில் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா செவந்துருச்சு பாருங்கள். ரெண்டு மட்டம் திருப்பி போட்டாலே போதுங்க. ஒரு மட்டம் நல்ல மொறுன்னு வந்துருச்சுன்னா, மறுமட்டம் வந்துட்டுனா அப்படியே நம்ம எடுத்துடலாம். திருப்பி திருப்பி போடணும் வேண்டாம். அப்படியே நின்று வேகணுங்க. உள்ளுக்குள்ளே நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய வடை. இப்போ வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாங்க. ஆனியன் வடை ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு.
அப்படியே ஒரு சல்லடையில் வச்சுக்கலாம். அப்படியே சல்லடையில் வச்சுக்கிடலாம். சூப்பரான ஆனியன் வடை ரெடிங்க. எம்மி எம்மி கிறிஸ்பி வடை ரெடிங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு பாருங்க ஆனியன் வடை. பார்த்தீங்களா, சூப்பராக கிடச்சிருக்குங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் வடை எடுத்து வச்சிடலாம். சூப்பர் வடைங்க. வாங்க எல்லோரும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்படியே ஒரு கிளாஸில் டீ ஆட் பண்ணிக்கலாம். கரம் டீங்க, இஞ்சி டீ போட்டிருக்கேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சூப்பரான வடைங்க. அப்படியே வடை வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக கிடச்சிருக்குன்னு பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்களா, எம்மி எம்மி வடை ரெடிங்க. நல்ல வெந்திருக்கு. வெங்காயம் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ அப்படியே வெங்காய வடையை சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஆனியன் வடை. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க டேஸ்ட். வந்து சோம்பு போட்டிருக்கனால சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.